ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏக்கர் நிலத்தில் நெல் மகசூல் செய்தால் வரும் வரவு செலவு பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுழல் கலப்பை மூலம் டிராக்டரால் 3 முறை உழவு செய்வதற்கு 4500. பரப்பு வெட்ட ஆண் ஆட்கூலிக்கு 600 ரூபாய் என்றால் 2 ஆட்களுக்கு 1200. ஒரு ஏக்கர் நிலத்தை மாட்டின் மூலம் பரம்படிக்க ஒரு 1000 ரூபாய். அடி உரம், சூப்பர் பாஸ்பேட், டிஏபி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 3000 ரூபாய். அடி உரம் நிலத்தில் போடுவதற்கு ஆட்கூலி ஒரு 300 ரூபாய். விதை மற்றும் இயந்திர நடவு வாடகைக்கு ஒரு 6000 ரூபாய். களை கொல்லி மருந்து வாங்க ஒரு 700. அதை தெளிக்க ஆட்கூலி ஒரு 300. மொத்தம் 1000 ரூபாய். முதல் களை எடுக்க பெண் ஆட்களுக்கு ஒருவருக்கு 300 என்றால் 6 ஆட்கள் கூலி 1800. மேல் உரம் யூரியா 25 கிலோ பொட்டாஷு என ஒரு முறைக்கு 750 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ 20 நாள் இடைவெளி விட்டு போடணும் அப்படின்னா 2 முறைக்கு 1500. 2 முறைக்கு மேல் உரம் நம்ம நிலத்தில் போடுவதற்கு ஆட்கூலி அதுவே ஒரு 600 ரூபா வந்துடுது. பூச்சிக்கொல்லி மருந்து, அதை தெளிக்கிறது மற்றும் நோய் மேலாண்மை செலவு என இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 2500 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இயந்திரம் அறுவடை செய்வதற்கு மணிக்கு 2000 ரூபா. அதை ஒரு 1.5 மணி நேரம் போட்டோம் அப்படின்னா கூட வாடகை 2500 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் நீர் பாசன கூலி மற்றும் மோட்டார் பராமரிப்பு செலவுக்கு ஒரு 6000. நெல் மணிகள் அவர்களே, அந்த நெல்லெல்லாம் அடித்த நெல்லாம் இருக்குதுங்களா, அதை கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து செல்வதற்கு அந்த வண்டி வாடகை ஒரு 1000 ரூபாய். மேற்படி இதர செலவுகள்லாம் இருக்கும். வங்கி கடன் இதெல்லாமே 12% வட்டியில் வாங்கியிருப்பாங்க. 5 மாதத்திற்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 1600. மொத்த செலவு பார்த்திங்கன்னா 34,500. இப்போ செலவு பார்த்தா வரவு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஏக்கர் நிலத்தில் சராசரியாக 80 கிலோ கொண்ட ஒரு மூட்டை 1600 என்று வைத்து கொண்டால் 27 மூட்டைக்கு 43,200 ரூபா வரும். அந்த வைக்கோல் விற்பனைலாம் அதெல்லாம் சேர்த்தோம்னா அது விவசாயிகளுக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்கும். நெல் மற்றும் வைக்கோல் விற்பனை இதெல்லாமே சேர்த்து மொத்தம் 45,200 ரூபா வந்துடும். மொத்த வருவாயில் 45,200உடன் அதனுடைய மொத்த செலவு இருக்குது பார்த்திங்களா, 34,500. இதை கழித்தால் விவசாயிகளுக்கு கிடைப்பது ஒரு 10,700 தான். இதுதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கூலி. இதுதான் அவங்களுக்கு அந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன். இது பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுத்தா 10,000லேருந்து 12,000 வரையும் வருவாய் ஈட்டலாம். அதுவே இந்த புயல், மழை, வெள்ளம், வறட்சி, பூச்சி தாக்குதல் இதெல்லாமே ஏற்பட்டால் அதுவும் கூட உத்தரவாதம் இல்லை. அதுவும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். நெல் கொள்முதல் நிலையத்தில் நம்ம நெல் விற்க போகிறோம் இல்லையா, அங்கே ஒரு லஞ்சம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே போக 10,700 ரூபா தான் விவசாயிக்கு நிற்கிது. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதம் நம்ம பார்த்தோம்னா 3,333 ரூபா வரும். அதே ஒரு நாளைக்கு போட்டோன்னா 111 ரூபா வருது. 111 ரூபா வாங்கிக்கிட்டு விவசாயிகள் நமக்காக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களை யாருமே கண்டுகொள்வதில்லை. ஆனால் அரசாங்கம் மட்டும் பலமுறை விவசாயிகளின் உற்பத்தியை பல மடங்கு பெருக்குகிறான் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பல சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக போய் சேருதான்னு தெரியல. ஏன்னா நிறையா கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது. சென்ட்ரலில் இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் விவசாயத்தை இரட்டிப்பாக்க போகிறோம் அப்படிமாரி தான் சொல்கிறாங்க. பட் அது வார்த்தையெல்லாம் தான் இருக்குது, செயலில் படலை. அதனால் விவசாயிகள் இன்னும் வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே 3 மாதத்து பயிர், 4 மாதத்து பயிர், இதிலே 1 வருஷத்து பயிரும் இருக்குது. கரும்பு, மரவள்ளி கிழங்கு இதெல்லாமே 1 வருஷத்து பயிர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 மாதம் வரையும் நம்ம பராமரிக்கணும். அப்போ அதோடைய செலவுலாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஆள் கூலியும் அதிகமாக இருக்கும். களை எடுக்குன்னு சொன்னீங்களா, இது ஒரு முறை தான். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 முறை எடுக்கணும். மண் அணைக்கணும், கரும்புலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மிஞ்சியது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான். அதை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க விவசாயம். ஆனால் விவசாயிகளை யாருமே மதிக்கிறதும் கிடையாது, அவங்கள காப்பாற்றுறதும் கிடையாது. அதனால தான் அவர்கள் எலிக்கறி சாப்பிட்றதுலேருந்து பல போராட்டங்களும் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போகுது. ஏன்னா ஒரு காலத்தில் விவசாயத்தை தூக்கி கொண்டாடணும். ஆனால் இப்போ அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்படியே போனால் வரும் தலைமுறைக்கு விவசாயத்தை பற்றி என்னன்னே தெரியாமல் போயிடும். அப்போ சோத்துக்கு எல்லாமே கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய விவசாயத்தை பாதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அண்டை நாட்டில் போய் நம்ம பிச்சை எடுக்க போகிறோம்.
அப்போ தான் தெரியும் நம்மளுடைய கஷ்டம் என்னென்னு, விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிவாங்க. அப்போ வந்து விவசாய நிலம் வச்சுருக்கான் பார்த்தியா, அவன் தான் கோடீஸ்வரன். ஏன்னா அவனே வந்து உழைச்சி விவசாயம் பண்ணி சாப்பிடுவான். ஆனால் நம்ம வந்து மொத்தத்தில் வாங்கி தான் சாப்பிடணும். அப்படிங்கும்போது அதோடைய காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக போகும். இதனால தான் யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக இந்த விளைவுகள் பின்னாடி வரும். இம்பேக்ட் நம்ம விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால பிற்காலத்தில் வந்து கண்டிப்பாக இது மாதிரி இது நடக்கும். இது உண்மை. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் எல்லாமே தற்கொலைக்கு போகிறதும் இதுதான் காரணம். நிறைய பேர் நிறைய இடத்துல, சில இடத்துல வந்து வெளிப்படையாக தெரியுது, சில இடத்துல தெரியல. ஏன்னா நிறையா வந்து விவசாயம் செய்ய பார்த்திங்கன்னா வருஷம் அவங்களுக்கு கடன் தான் அதிகமாகினே இருக்குது. கடன் அதிகமாகும், ஆனால் அவங்களுக்கு முதல் கிடையாது. அதனால் அவங்க வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அவங்க அந்த தற்கொலைக்கு வந்து போயிடுறாங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். விவசாயிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க. அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. யாருமே அந்த விவசாயத்தை பற்றி நினைக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா எப்படியாவது நமக்கு சாப்பாடு வருது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எங்கே நீ வேலை செஞ்சாலும் கடைசியில் சாப்பாட்டில் தான் வந்து கை வைக்கணும். நீ மேலே வேலை செஞ்சாலும் சரி, கீழே வேலை செஞ்சாலும் சரி, அப்படிங்கும்போது எல்லா இடத்துக்கும் சாப்பாடு தான் மெயின். மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பாடு இல்லைனா வாழ முடியாது. அதை புரிஞ்சுங்க. அதனால் அடுத்த தலைமுறைக்காவது விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருங்க. விவசாயிகள் வந்து ஒரு இடத்துல வந்து கடை போட்டு விற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசாதீங்க தயவு செய்து. ஏன்னா இடைத்தரகர்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா இங்கே விற்கிற இப்போ விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் விற்கிது. ஆனால் இந்த அமௌண்ட்லாம் வந்து விவசாயிகள்ட்ட போகுமானா போகவே போகாது. அவர்கள்ட்ட வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு, அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த அமௌண்ட்டெல்லாம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த இடைத்தரகர்கள் தான். அந்த இடைத்தரகர்கள்ட்ட நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் குறைச்சி பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் ஃபிசிக்கலாக பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பலாப்பழம் விற்கிறாரு, 100 ரூபாய்க்கு கிலோ விற்கிது. ஆனால் அந்த விவசாயி வந்து பக்கத்தில் ஒரு 60 ரூபாய்க்கு விற்கிறான்னு அவர்கிட்ட போய் வாங்க மாட்றாங்க. ஏன்னா அந்த 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க தெரியுமா, அங்கே தான் போய் வாங்குறாங்க. அதுதான் வந்து ஒரு பாவப்பட்ட நிலையாக போச்சு எனக்கு. நான் அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு விவசாயி நேரடியாக வந்து கொள்முதல் இல்லாமல் அவர் வந்து கடை போட்டு விற்கிறாருன்னா அவர்கிட்ட அதை விட கம்மியாக தான் விற்கிறாரு. அதை வாங்காமல் கொண்டு அங்கே போய் 100 ரூபாய்க்கு வாங்குறாங்களே அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போனா பாருங்கள், அது இந்த பணம் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தரகர்கிட்ட தான் போகுது. அவங்க தான் நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு எதுவுமே போகிறது கிடையாது. கஷ்டப்பட்டு மண்ணை பேஞ்சு இரவு பகல் எல்லாம் தண்ணி அரைச்சி இவங்க இவ்வளோ பராமரித்து கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் வந்து சேர்றதே கிடையாது. இதுதான் உண்மை நிலை. தயவுசெய்து விவசாயிகளிடம் வந்து பேரம் பேசாதீங்க. அவங்க வந்து கடை போட்டு விற்றாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஆனால் இடைத்தரகர்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா அவர்கள் வந்து அடிக்கிறது கொள்ளை காசு அடிக்கிறார்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய ஹிஸ்ட்ரி. ஆனால் கவர்மெண்ட்டும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து விலை வந்து கவர்மெண்ட்டே நிர்ணயிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடைத்தரகர்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் அது பண்ண மாட்டாங்க. இதுதான் வர்த்தக உலகம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு லாபத்துக்காக தான் வந்து எல்லோரும் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அடி வாங்குறது யார்? அடித்தட்டு மக்களும் இந்த விவசாயிகள் தான் வாங்குறாங்க, அடி வாங்குறாங்க. இதுதான் உண்மை நிலைகள். தயவுசெய்து அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை எடுத்து சொல்லி அவங்க விவசாயம் பண்ணுவதற்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க. ஏன்னா ரொம்ப அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் இல்லாமல் போயிட மாட்டேங்குது. ஏன்னா இயற்கையை நிறையா அழிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது விவசாயமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோத்துக்காக பிச்சை எடுப்போம். இது வேணால் உறுதி. தயவுசெய்து அடுத்த தலைமுறைக்காவது கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது சொல்லுங்கள். விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள். விவசாயிகள் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் விவசாயிகள் கஷ்டப்பட்டு தான் அதை அந்த பொருளை பராமரிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது எந்த விவசாயி யார் செஞ்சதுன்னே உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு விவசாயி வந்து அதை கஷ்டப்பட்டுருப்பான், நைட்டு பகல்னு பார்க்காம. அதை உணர்ந்து கண்டிப்பாக செயல்படுங்க. அதே போல் விவசாயிகள் எங்கேயாவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவர்களுக்கு ஒரு புண்ணியமாவது போகட்டும். ஏன்னா நீங்கள் செய்யும் ஒரு சிறு உதவி அவங்களுக்கு வந்து பெரிய உதவியாக தெரியும். அதனால் விவசாயிகளை எங்கேயும் வந்து புறக்கணிக்காதீங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விவசாயியும் வந்து சப்போர்ட்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள் ஏதாவது அவர்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் இந்த விவசாயத்தை நம்ம நிலைநாட்ட முடியும். ஏன்னா கவர்மெண்ட் பல விஷயங்கள் சொல்லுது, ஆனால் அதெல்லாம் கரெக்டாக போய் சேருதாங்கிறது டவுட்டு தான். அது எல்லாமே வந்து செயல் வடிவமும் பேச்சு வடிவில் தான் இருக்கிறத தவிர அதெல்லாம் ஃபிசிக்கலாக போனது கிடையாது. நிறைய பேர் இதெல்லாம் நாங்களாம் ஃபிசிக்கலாக இருந்து பார்த்தவங்க. அதனால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் விவசாயிகளுக்கு பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ.